நல்ல ஒரு ஸ்விக்கி டெலிவரி. நம்ம நினைக்கிறோம் ஸ்விக்கி, இன்னொன்னு என்னது ஜொமேட்டோ, இதெல்லாம் இப்பதான் வந்திருக்குன்னு. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கே காகத்தை கொண்டு எலியாவை போஷித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையா சொல்லுங்களேன், இப்பதானே அந்த கான்செப்ட்லாம் வந்திருக்கு. ஸ்விக்கி வீட்டுக்கே வந்து நம்முடைய என்னது கதவை தட்டி நம்ம ஆர்டர் பண்ணதை என்ன பண்ணோம், கொடுக்கும். இங்க ஆண்டவரை பாருங்க, அவர் ஆர்டரே பண்ணல. ஆனால் எலியாக்கு என்ன தேவை என்பதை அறிந்த தகப்பன் என்ன பண்ணாரா, காகத்தை அனுப்பி என்ன பண்றாரு, தேவையான உணவை கொடுத்து என்ன பண்ணாரு, அவரை போஷித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம். அநேகர் இதை புரிந்து கொள்ளாம இருக்கிறதுனாலதான் அநேகர் வாழ்க்கையில் என்ன பண்றோம், சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருப்பதெல்லாம் அநேகர் வாழ்க்கையில சோர்ந்து போகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற பொழுது அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். இல்ல, இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய பரம தகப்பன் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு பதில் தருகிறவர். சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. நேரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை நாம் செலுத்தி இருக்கிறோம். ஹல்லேலூயா.